சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி 24/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்புடையதாகும். எனவே இதை நீங்கள் வீணானவற்றில் இழக்காதீர்கள். பாத்திரம் அறிந்து தானம் கொடுங்கள். கேள்வி: குணங்களின் தாரணையும் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் நடத்தையும் திருந்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சுலபமான விதி என்ன? பதில்: பாபா புரிய வைப்பதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். அப்பொழுது குணங்களின் தாரணை கூட இயல்பாகிக் கொண்டே செல்லும் மற்றும் பழக்கமாகிவிடும். நடத்தையும் திருந்து கொண்டே இருக்கும். யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருப்பதில்லையோ, ஞான தானம் செய்வதில்லையோ, அவர்கள் கருமிகள் ஆவார்கள். அவர்கள் தேவையில்லாமல் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, பாட்டை கேட்டீங்க, அர்த்தத்தை கூட நல்ல முறையில் புரிஞ்சிருக்கீங்க. பாபா சொல்றாங்க, நாம் எல்லாரும் யாரு? ஆத்மாக்கள். மேலும் எல்லையில்லாத தந்தையுடைய குழந்தைங்க. இதை என்னைக்கு நாம மறக்க கூடாது. அப்பொழுதுதான் தந்தையுடைய நினைவுல நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவ்வப்போது நினைவு மறந்தவுடன் நமக்கு என்ன ஏற்படுது? துக்கம் ஏற்படுதுன்னு பாபா சொல்றாங்க. நீங்க ஒரு கணம் உயிரோட இருக்கிறீங்க, மறுகணம் இறந்து விடுகிறீர்கள். அதாவது எல்லையில்லாத தந்தையுடையவர் ஆகிறீர்கள். உடனே உலகிய குடும்பத்தின் பக்கம் சென்று விடுகிறீர்கள். எனவே இன்று சிரித்து நாளை அழாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் பாடலின் பொருளாகும். பெரும்பாலும் மனிதர்கள் அமைதிக்காகத்தான் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறார்கள். இது போல அலைந்து திரிவதால் ஒன்றும் அமைதி கிடைக்கும் என்பதல்ல. இது ஒரே ஒரு சங்கமயுகமாகும். இப்பொழுதுதான் தந்தை வந்து புரிய வைக்கிறார். முதலில் தன்னை கண்டறிந்து கொள்ளுங்கள். ஆத்மா இருப்பதோ அமைதியின் வடிவமாக, அது இருப்பதற்கான இடம் கூட சாந்தி தாமமாகும். இங்கு வரும்பொழுது கர்மம் அவசியம் செய்ய வேண்டியுள்ளது. தங்களுடைய சாந்தி தாமத்தில் இருக்கும் பொழுது அமைதி இருக்கும். சத்தியுகத்தில் கூட அமைதி இருக்கும், சுகமும் இருக்கும். சாந்தி தாமத்தை சுகதாம்னு சொல்றதில்லை. எங்க சுகம் இருக்கோ அதை சுகதாமம் என்றும், எங்கு துக்கம் இருக்கிறதோ அதை துக்கதாமம் என்றும் கூறுவார்கள். இந்த எல்லா விஷயத்தையும் இப்ப குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இவை அனைத்தும் ஒருவருக்கு நேரடியாகத்தான் புரிய வைக்கப்படுகிறது. பாபா சொல்றாங்க, கண்காட்சியில உள்ள நுழையும் பொழுது முதல்ல தந்தையினுடைய அறிமுகத்தை தான் கொடுக்கணும். ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் தான் என்று புரிய வைக்கணும். அவரே கீதையின் பகவான். மற்றது இவர்கள் எல்லோரும் ஆத்மாக்கள். ஆத்மா சரீரத்தை விடும் மற்றும் இன்னொன்று சரீரத்தை எடுக்கும். சரீரத்துடைய பெயர் மாறும், ஆத்மாவுடைய பெயர் மாறுவதில்லை. எனவே எல்லையில்லாத தந்தையிடமிருந்துதான் நமக்கு சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தந்தை சுகத்தின் சிருஷ்டியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். தந்தை துக்கத்தின் சிருஷ்டியை படைப்பார் என்பது நடக்க முடியாது. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? படம் கூட இருக்குது. இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு நீங்க படத்தை வச்சு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. ஒருவேளை அவர்கள் இது உங்க கற்பனைன்னு சொன்னாங்கன்னா ஒரேடி அவர்களை விட்டு விடணும். கற்பனை என்று நினைப்பவர் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
பாபா சொல்றாங்க, உங்களுடைய இந்த நேரம் மிக மிக மதிப்பு வாய்ந்தது. இந்த முழு உலகத்துல உங்களுடையதை போல மதிப்பு வாய்ந்த நேரம் வேற யாருக்கும் கிடையாது. மிகப்பெரிய மனிதருடைய நேரம் மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா? தந்தையனுடைய நேரம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. தந்தை புரிய வைத்து எப்படி இருந்த நம்மை எப்படி ஆக்குறாங்க. எனவே குழந்தைங்களாகிய நீங்க உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை இழக்கக்கூடாது. தந்தை குழந்தைகளாய் உங்களுக்கு தான் இந்த அறிவுரை கூறுறார். ஞானத்தை கூட தகுந்த பாத்திரம் அறிந்து கொடுக்கணும். பாத்திரம் அறிந்து அனைவருக்கும் புரிய வைக்கணும். எல்லா குழந்தைகளும் இதை புரிஞ்சுக்க முடியாது. புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தி இருக்காது. முதலில் நாம் யார் வந்தாலும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஆத்மாக்களாகிய நமது தந்தை சிவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவரை மேல மேல எதுவும் அவங்களுக்கு புரிய வச்சாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. மிகவும் அன்போட பணிவோட புரிய வச்சு அனுப்பிவிடணும். ஏன்னா அவங்கெல்லாம் அசுர சம்பிரதாயத்தினர், சண்டை போடுறதுக்கு தாமதிக்க மாட்டாங்க. அரசாங்கம் மாணவர்களுக்கு எவ்வளோ புகழ் பாடுது, அவர்களுக்காக எவ்வளோ ஏற்பாடுகள் செய்து, கல்லூரி மாணவர்கள் தான் முதல்ல கல்லால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஆவேசம் இருக்குது இல்லையா? முதியோர்கள் அல்லது தாய்மார்கள் அவ்வளவு பலத்தோட கல்லால அடிக்க முடியாது. பெரும்பாலும் மாணவர்களுடைய கூச்சல் தான் எங்கும் இருக்குது. அவர்களை தான் யுத்தத்திற்காக தயார் செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது தலைகீழாகிவிட்டீர்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. தன்னை ஆத்மா என்பதற்கு பதிலாக சரீரம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்பொழுது தந்தை உங்களை நேரானவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் ஆயிடுது பாருங்க. நேரானவர் ஆகிவிடும் பொழுது நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீங்க. நாம அரை கல்பம் தலைகீழா இருந்தோம் அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப தந்தை நம்மை இன்னும் அரை கல்பத்திற்கு நேரானவராக ஆக்குறாரு. நாம எல்லாரும் அல்லாவுடைய குழந்தைங்க. எனவே உலக அரசாட்சியின் ஆஸ்தி நமக்கு கிடைக்குது. ராவணன் தலைகீழாக ஆக்கிவிடும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற கலைகள் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகின்றன. பிறகு விழுந்து கொண்டே இருப்பார்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். சரீர நிர்வாகத்துக்காக கர்மங்களும் செய்யணும். பிறகும் நேரமோ நிறைய இருக்குது. யாருமே ஞானம் கேட்கும் ஆர்வத்தோடு வரல. எனவே சேவை இல்லை என்றால் தந்தையின் நினைவில் அமர்ந்து விட வேண்டும். அது குறுகிய காலத்திற்கான சம்பாத்தியம். மேலும் இது உங்களுடையது சதா காலத்திற்கான சம்பாத்தியம். இதில் நீங்கள் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியிருக்குது. மாயா அடிக்கடி வேறு பக்கம் சிந்தனையை திருப்பி விட்டுருது. இப்படி ஆகிக்கொண்டு தான் இருக்கும். மாயா உங்களை மறக்க வச்சு கொண்டு தான் இருக்கும். இது பற்றி ஒரு நாடகம் கூட காட்டுறாங்க. பிரபு இப்படி கூறுறாரு, மாயா இப்படி கூறுது அப்படின்னு ஒரு நாடகம் கூட இருக்கு. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதில் தான் தடைகள் ஏற்படுகின்றன. வேறு எந்த விஷயத்திலும் இவ்வளோ தடைகள் ஏற்படுவதில்லை. தூய்மை காரணமாக எவ்வளோ அடி வாங்குறாங்க. பாகவதத்துல இந்த நேரத்தினுடைய பாடல் தான் இருக்குது. பூதனாக்கள் சூர்பனைகள் கூட இருக்கிறாங்க. இவை எல்லாமே தந்தை வந்து தூய்மையாக்கக்கூடிய இந்த நேரத்தின் விஷயங்கள். உற்சவங்கள் கொண்டாடுறாங்க. எது நடந்து முடிந்ததோ அவற்றிற்கு பிறகு பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. நடந்து முடிந்தவைக்கு மகிமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராமராஜ்யத்துக்கு மகிமை பாடுறாங்க. ஏன்னா நடந்து முடிஞ்சது. எப்படி கிறிஸ்து ஆகியோர் வந்தாங்க, தர்மஸ்தாபனை செஞ்சுட்டு போனாங்க. தேதி கூட எழுதியிருக்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே வராங்க. பக்தி மார்க்கத்தில் கூட இந்த தொழில் அரைக்கல்பம் நடக்குது. சத்தியுகத்தில் இது போன்று எதுவும் நடப்பதில்லை. பாபா சொல்றாங்க, இந்த உலகமே முடிய போகுது. இந்த விஷயங்கள் உங்களிலும் கூட மிக குறைவானோர் தான் சரியாக புரிஞ்சிருக்கீங்க. அனைத்து ஆத்மாக்களும் கடைசியில திரும்பி செல்லணும் அப்படிங்கிறது இப்ப பாபா திரும்ப திரும்ப புரிய வைக்கிறாங்க. எல்லா ஆத்மாக்களும் சரீரத்தை விட்டுடுவாங்க.
இன்னும் குறைவான நாட்களே மீதி உள்ளன. இது இப்போ குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் மட்டும் இருக்குது. இப்போ மீண்டும் இவை எல்லாமே அழிய போகுது. சத்தியுகத்தில் நாம் மட்டுமே வருவோம். எல்லா ஆத்மாக்களும் வர்றதில்ல. யார் போன கல்பத்தில் வந்திருந்தாங்களோ அவங்களே வரிசை கிரமமாக வருவாங்க. அவங்களே நல்ல முறையில் கற்று மேலும் கற்பித்து கொண்டும் இருப்பாங்க. யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள்தான் வரிசை கிரமத்தில் மாற்றம் கூட அடைகிறாங்க. நீங்களும் மாற்றம் அடைகின்றீர்கள். அனைவரும் வரிசை கிரமமாக அங்கே சாந்தி தாமத்திற்கு சென்று அமருவார்கள். பிறகு வரிசை கிரமமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, முக்கியமான விஷயம் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பது. தந்தையின் பெயர் எப்பொழுதும் வாயில் இருக்கட்டும். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, இது கூட உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று பாடுறாங்க. அவ்வளவே அவங்களுக்கு தெரியும். அவங்க எதையுமே புரியாமல் இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஞானம் மிகவும் குறைவானோரின் புத்தியில் தான் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, அடிக்கடி மறந்து கூட போயிடுது. தந்தை தான் பத்தீத்த பாவனர் ஆவார் என்பதை நீங்கள் வரவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். தந்தை வந்து ஆஸ்தியும் கொடுக்குறாரு, சக்கரவர்த்தியாக ஆக்குறாரு. கடைசியில் அந்த நாளும் வந்தது அப்படிங்கிற பாடல் கூட உங்ககிட்ட இருக்குது. அவரை அடைவதற்கான வழிக்காக பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ உழைச்சிங்க. துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகுது. பிறகு கடைசியில் தந்தை வந்து நமக்கு வழி காட்டுறாங்க. பாபா சொல்கிறாங்க, தீர்ப்பிற்கான நேரம் என்று கூட இதற்கு கூறப்படுகிறது. அசுர பந்தனத்தின் அனைத்து கணக்கு வழக்கையும் முடிச்சிட்டு பிறகு திரும்ப சென்றுடுவாங்க. 84 பிறவிகளின் பாகத்தை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். இந்த பாகம் நடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. பாபா சொல்கிறாங்க, சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா அவசியம் சிவன் வந்திருக்கக்கூடும். அவசியம் அவர் வந்து ஏதாவது செய்திருக்கக்கூடும். அவரே புதிய உலகத்தை அமைக்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணன் அதிபதியாக இருந்தாங்க, இப்போ இல்லை. மீண்டும் தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். போன கல்பத்தில் கூட பாபா இந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருடைய வாயிலும் வர முடியாது. நீங்க தான் புரிய வைக்க முடியும். சிவபாபா நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உச்சரிக்கும் சிவோகம் என்ற வார்த்தை கூட தவறானது. நீங்க தான் சக்கரம் சுற்றி பிராமண குலத்தில் இருந்து தேவதை குலத்தில் வருகிறீர்கள். பாபா சொல்றாங்க, நாமே அதுவே நாம், ஹம்சோ சோகம் என்பதன் பொருள் கூட நீங்க தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்பொழுது நாம் பிராமணர்கள். இது 84 ஜென்ம சக்கரமாகும். இது ஒன்றும் மந்திரம் இல்லை. ஜபிக்கிறதுக்கு புத்தியில் அர்த்தம் இருக்கணும். அது கூட ஒரு நொடியின் விஷயமாகும். பாபா சொல்கிறாங்க, எப்படி விதை மற்றும் விருட்சம் ஒரு நொடியில் முழு கவனத்தில் வந்து விடுகிறதோ அதே போல ஹம்சோ அதனுடைய ரகசியம் கூட ஒரு நொடியில் புத்தியில் வரணும். நாம் இது போல சக்கரம் சுற்றி வர்றோம். அதற்கு சுயதர்சன சக்கரம் என்று கூட கூறப்படுது. நீங்கள் யாரிடமாவது நாங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆவோம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, இவங்களுக்கே பட்டம் கொடுத்துக்கிறாங்க. பிறகு நீங்கள் நாம் எப்படி 84 பிறவிகள் எடுப்போம் என்பதை புரிய வைப்பீர்கள். இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆத்மாவிற்கு தனது 84 பிறவிகளின் தரிசனமாகிறது. இதற்கு தான் சுயதர்சன சக்கரதாரி என்று கூறப்படுகிறது. முதல்ல கேட்டு வியப்படைவாங்க. பிறகு இது என்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்வாங்க. நீங்கள் தந்தையினுடைய அறிமுகத்தை அளித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பொய் என்று தோன்றாது. பாபா சொல்கிறாங்க, தந்தையை நினைவு செய்கிறார்கள். மற்றும் இதுவும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் சமர்ப்பணம் ஆயிடுவோம் அப்படின்னு தந்தைக்கு புகழ் பாடுறாங்க. உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது மீண்டும் நினைவூட்டுகிறேன் என்று தந்தை சொல்கிறாங்க. நஷ்டமோக ஆகிவிடுங்கள். இந்த தேகத்திலிருந்தும் நஷ்டமோக ஆகிடுங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து
என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று பாபா சொல்றாங்க. இந்த இனிமையான விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். தந்தையின் அறிமுகம் இல்லை என்றால் அப்புறம் வேற ஏதாவது விஷயத்துல அவங்க சந்தேகம் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. எனவே முதல்ல 2-3 படங்களை முன்னால வைங்க. அதில் தந்தையின் அறிமுகம் கண்டிப்பா இருக்கணும். தந்தையின் அறிமுகம் கிடைத்து விடுவதால் அவர்களுக்கு ஆஸ்தி கூட கிடைச்சிடும். பாபா சொல்றாங்க, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறேன். இந்த படத்தை தயாரிங்க. அதாவது எப்படி இருக்கணுமா, இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு முன்னால் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் தலை வணங்குவது போல படங்களை தயாரிங்க. நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி என்பது பற்றிய ரகசியம் இது மேல புரிஞ்சிரும். முதலில் தந்தையின் பூஜை செய்கிறார்கள். அப்புறம் தங்களுடைய படங்களுக்கு முன் அமர்ந்து தனக்குத்தானே பூஜை செய்கிறார்கள். யார் தூய்மையாக வாழ்ந்து சென்றார்களோ அவர்களுடைய படங்களை வைத்து பூஜிக்கிறார்கள். உங்களுக்கு இப்போ இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்பு நீங்க கூட எப்படி இருந்தீங்களா? பாபா சொல்றாங்க, நீங்க கூட பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூசாரி ஆனீங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பகவானுக்கு சொல்றாங்க, நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி என்று. நீங்க தான் இந்த சக்கரத்துல வர்றீங்க என்று இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது. பாபா சொல்றாங்க, இந்த ஞானம் எப்பொழுதும் உங்க புத்தியில இருக்கணும் மற்றும் எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணும். இந்த ஞான செல்வம் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்க கொடுக்க குறையாது. யார் செல்வத்தை தானம் செய்வதில்லையோ அவர்களுக்கு கருமி என்று கூறுவார்கள். தந்தை புரிய வைத்ததை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிய வைக்கவில்லை என்றால் வீணாக தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அப்புறம் அவங்கள்ட்ட குணங்கள் கூட தாரணையாகாது, நடத்தையும் அப்படியே இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? உங்களுக்கு இப்பொழுது அறிவு கிடைத்துள்ளது. மற்றவர்கள் எல்லாருமே அறிவற்றவர்களாக இருக்காங்க. நீங்கள் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். இந்த பக்கம் இருப்பது தெய்வீக சம்பிரதாயம், அந்த பக்கம் இருப்பது அசுர சம்பிரதாயம். இப்பொழுது நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம் என்பதை பாபா சொல்றாங்க, குழந்தைங்களாகி நீங்க புத்தி மூலம் அறிஞ்சிருக்கிறீங்க. ஒரே வீட்டில் ஒருவர் சங்கமயுகத்தினர், மற்றொருவர் கலியுகத்தினர், இருவரும் சேர்ந்து இருக்கிறாங்க. பிறகு அன்னமாக ஆக தகுதி இல்லை என்று பார்க்கப்படும் பொழுது யுக்திகள் கையாளப்படுகிறது. இல்லை என்றால் தடைகள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்யணும். இல்லைன்னா நம்முடன் இருப்பவர்கள் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. பிறகு நாம யுக்தியோட அவங்கள ஒதுக்க வேண்டியிருக்கும். தடைகளோ ஏற்படும். இப்பேற்பட்ட ஞானம் நீங்கள் தான் அளிக்கிறீர்கள். பாபா சொல்றாங்க, மிகவும் இனிமையாகவும் ஆக வேண்டியிருக்குது, நஷ்டமோகா கூட ஆக வேண்டியிருக்குது. ஒரு விகாரத்தை விட்டாங்கன்னா மற்ற விகாரங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றன. பாபா சொல்றாங்க, எதுவெல்லாம் நடக்கிறதோ அது முந்தைய கல்பத்தை போல என்று புரிய வைக்கப்படுகிறது. இவ்வாறு நினைத்து அமைதியாக இருக்க வேண்டியிருக்குது. விதிக்கப்பட்டது என்று புரியப்படுகிறது. நல்ல நல்ல புரிய வைக்கக்கூடிய குழந்தைங்க கூட விழுந்துடுறாங்க, மிகவும் பலத்த அடி வாங்கிடுறாங்க. பிறகு முந்தைய கல்பத்திலும் அடி வாங்கியிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரவருக்குள் புரிந்து கொள்ள முடியும். பாபா, நான் கோபத்தில் வந்து விட்டேன், இன்னாரை அடித்து விட்டேன், இந்த தவறு நடந்து விட்டது அப்படின்லாம் குழந்தைங்க எழுதுறாங்க. பாபா சொல்றாங்க, கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள். எப்படி எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவளைகளுக்கு எவ்வளோ கொடுமை செய்கிறாங்க. ஆண்கள் பலசாலியாக இருக்கிறாங்க, பெண்கள் பலமற்றவர்களாக இருக்கிறாங்க. தந்தை பிறகு உங்களுக்கு இந்த மறைமுகமான யுத்தத்தை சொல்லித்தராங்க. அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. இந்த யுத்தம் யாருடைய புத்தியிலும் இல்லை. பாபா சொல்றாங்க, உங்களில் கூட புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வரிசை கிரமமாகவே இருக்கிறீங்க. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்காக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கூட இப்பொழுது உங்களுக்கு நினைவு இருக்குது. இதெல்லாம் பின்னால் மறந்து போய்விடும். பாபா சொல்றாங்க, முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான். நினைவினால் நாம்
தூய்மையாகி விடுவோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: எதெல்லாம் நடக்கிறதோ அது விதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும். கோபப்படக்கூடாது. கூடுமானவரை தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். யுக்திகளை கையாண்டு தனக்கு சமமாக மாற்றும் முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட்: மிகவும் அன்புடனும் பணிவுடனும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேகத்திலிருந்து நஷ்டமோக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த இனிமையிலும் இனிமையான விஷயங்களை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள். வரதானம்: ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் காப்பாற்றும் தன்னலமற்ற கருணை உடையவர் ஆகுங்கள். கைமாறு கருதாமல் இரக்க மனம் கொள்ளும் குழந்தைகளின் இரக்கம் கொண்ட எண்ணத்தால் பிற ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கு ஆன்மீக வடிவமும் ஆத்மாவின் இலக்கும் ஒரு நொடியில் நினைவில் வந்துவிடும். அவர்களது இரக்கமான எண்ணத்தால் ஏழைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் பொலிவு தென்படும். அடைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான இலக்கு எதிரில் தென்படும். அவர்கள் அனைவரது துயரத்தையும் களைந்து சுகம் தருபவராக நடந்து கொள்வார்கள். துக்கப்படுபவர்களை சுகமானவராக மாற்றும் யுக்தி அவர்களிடம் மந்திர சாவியைப் போல சதா இருக்கும். ஸ்லோகன்: சேவாதாரியாகி தன்னலமற்ற சேவை செய்தால் சேவையின் பலன் கிடைத்தே தீரும். ஓம் சாந்தி. Thank you.